இப்படி காலடியில விழுந்து கிடக்குற? அது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஐயோ, உனக்கு கோயில் கட்டணும். ஐயோ, இந்த பிரகாஷ் தெரிய வந்தா என்ன பண்றது? அவனுக்கு போன் பண்ணலாம். ஹலோ, புஜ்ஜி பாப்புவா, இப்பதான் ஒன்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கூப்பிட்டு என்ன இங்க தொட்டுட்ட. ஆமா, எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னியே, எப்ப வாங்கி தர? நீ காரு கேட்டு நான் எப்படா குடுக்காம இருந்தேன்? என் காரையே தாரேன், வச்சுக்கோ. அந்த போக்குவரத்து முந்திரி இருக்கானே, அவனுக்கும் எனக்கும் இப்ப போக்குவரத்து சரியில்லடா. அந்த பிஸ்கோட்டு பயல கொஞ்சம் பிளாக் மெயில் பண்ணணும்டா. நானும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். க்ளோஸ் அடி ஆயிட்ட? இருடி, உன்னை க்ளோஸ் பண்றீங்க ஜிஞ்சினாக்கடி. நேரா இங்க வர, என் காரை எடுத்துக்கிட்டு போயிடுற. இருடி, கார்ல பிரேக் கழட்டுற, மேலோகத்துக்கு அனுப்புறேன். கோர்க்கா, வண்டி எடு, எனக்கு ஒரு பணம். काम खत्म हो गया सब. இந்த பக்ஸிஸ் வச்சுக்கோ. கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சிரு. நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா, கேட்ட திறந்து விட. திறக்கிறேன் சாப். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போவதில்ல. பாபு கைய வச்சா அது என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருந்தேன். நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு? இதே கார்ல தான் வர சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வாடா போலாம். வா 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 வா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிரும். போங்க, லேட் ஆயிரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் நான். அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா, ஊத்துறேன். அண்ணன் தண்ணி ஆகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சிட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்னேன். அங்கிள், வாயா இல்ல வாய்க்காலா? அவ்வா கம்ம அடிக்குது. அங்கிள், உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடுற அங்கிள், இது உங்களுக்கு அங்கிள். அன்னைக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம சிவாயா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திருஷ்டி சுத்த போறேன். சோதனை மேல் சோதனை சோதுமடா சாமி. கல்லடிக்க தப்பலாம், முள்ளடிக்க தப்பலாம், கண்ணடிக்க தப்ப முடியாதே. தூக்கி போறா. ஏன்டா அப்படி போட்ட? நீங்க போட சொன்னீங்க போட்ட. கண்ணாடியில தான் பேரை எழுதுற இவளால ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதா?
பாபு, இந்த பேப்பர்ல அவ கையெழுத்த வாங்கிட்டா எங்க தலையெழுத்தே மாறிடும். சார் வேணாம் சார், இப்பதான் ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள என்னமோ பட்டம் வாங்கிட்ட மாதிரி எதுலயோ கழுத்து போட சொல்றீங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது. தங்கச்சி தங்கச்சி என் முத்து தங்கச்சி, வைர தங்கச்சி, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுமா போட. போடு போடுனா போடு. தா 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 தா. என்னன்னு தாத்தான்னு தாத்தான்னீங்க, தந்துட்டாங்க பேப்பரை கீச்சு. உங்க ரூட்ல போனா இதான் சார் நடக்கும், புரிஞ்சுதா? அது என்னடா அந்த பைத்தியம் ஸ்டாம்ப் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டேங்கிறா? அது காரியக்கார பைத்தியம்னு ஏதோ மந்திரம் பண்ண மாதிரி இருக்கால. அண்ணே, மந்திரம் இருந்தா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்ச மசாலா மந்திரவாதி ஒருத்தர் இருக்கான். சுடுகாட்டு மண்டவோடு கூட அவன் சொன்னதை செய்யும். அவனை மட்டும் ஆட்சிட்டு வந்துட்டா அந்த பைத்தியத்திட்ட கையெழுத்து வாங்கலாம், அவன் தலையெழுத்தே மாத்திடலாம். இது என்ன தெரியுமா? சாதாரண பிரம்பல்ல, சுடுகாட்டு மண்ட ஓட்டல சூடு போட்டு எடுத்த மந்திர பிரம்பு. என்ன பார்த்து நீ பயப்படுற, பயப்படாதே. என்ன பார்த்து நீ சிரிக்கிற, சிரிக்காதே. என்ன மறுத்து என்னையா ஜடாமணி, நண்டு பிடிக்கிற மாதிரி வச்சு வச்சு எடுக்கிற? ஏய், நீ அடிச்சாதான் கேக்குங்கறியா? இந்த நான் அடிச்சு கேட்க வைக்கிறேன். உங்க அம்மா அனாதை பையன் நாய. பெற்ற தாய். என்னடா சொல்ற?